Top 10 all-rounder bikes under 2 lakhs. பைக்குகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஆனால் ஒவ்வொரு பர்பஸ்க்கும் ஒரு பைக் வாங்க முடியாது பாருங்கள். ஸோ வாங்கினா அந்த ஒன்றுத்தை வச்சு நீ எல்லாத்தையுமே பண்ணிடணும். பல நாளாக ஒரு நண்பர் கேட்டுக்கிட்டு இருந்த இந்த சீரீஸ் டாப் 10 ஆல்ரவுண்டர் பைக். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரவுண்டர் பைக்கை எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்த லிஸ்ட்டில் இடம் பிடிக்கணும்னா 5 ஃபேக்டர் அழகாக பொருந்தணும். நம்பர் 1, சிட்டி கம்யூட்ஸ்க்கு டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கணும். நம்பர் 2, டூரிங் போகும்போது சொகுசாக இருக்கணும். நம்பர் 3, மைலேஜ் குறைந்தபட்சம் 32 km/லிட்டருக்கு மேலேயாவது கண்டிப்பாக கொடுக்கணும். 4th, ஃபேமிலிக்கு செட் ஆகணும். அதாவது பில்லியன் சீட்டில் இடம் ஓரளவுக்காச்சு தாராளமாக இருக்கணும். 5th பாயிண்ட்டு, ஆஃப் ரோடில் ஓட்டினா அடி தாங்கணும், ஸ்டக் ஆகி சொருவிடக்கூடாது. அண்ட் இந்த லிஸ்ட்டில் இடம் பிடிக்கணும்னா அது 2 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக இருக்கணும். இந்த கோட்பாடுகளை தாண்டி எந்த 10 பைக்கு ரேங்கிங் பட்டியலில் இடம் பிடிச்சிருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னையும் ஒரு வாட்டி கொஞ்சம் பாருங்கள், பார்த்து எதாவது செஞ்சுட்டு போங்க. சேனலுக்கு புதுசுனா என் பேர் அருண். வீக்கெண்டில் ரைட் போவேன், அந்த வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் கிரைபர்ஸ் அதை பார்த்து 4 வார்த்தை அன்பாக கமெண்ட் பண்ணுவாங்க. நான் அது கமெண்ட் அடிச்சுக்கிட்டு ரிப்ளை பண்ணிக்கிட்டு ஹார்ட்டு குத்திக்கிட்டு நாங்களும் அப்பப்போ மீட் பண்ணிக்கிட்டு நாங்கள் ஜாலியாக இருப்போம். உங்களுக்கும் பைக் ரைட்ஸ், ட்ராவல் vlog, மோட்டோ vlog இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா சும்மா இந்த சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க. எப்படி உங்களுக்கு பிடிக்கலாம். அதர் தேன் தட், என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? ஓகே, லிஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் டிஸ்க்ளைமராக ஒன்று சொல்லிடுறேன். இது ஏன் லிஸ்ட்டு, உங்கள் லிஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கலாம். லிஸ்ட்டை ஃபுல்லாக கேட்டுட்டு வேணும்னா உங்கள் லிஸ்ட்டை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நம்ம சிங்க் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். என்னதான் பார்க்க ஒரு டியூவல் ஸ்போர்ட் ஆஃப் ரோடர் மாதிரி இருந்தாலும் எக்ஸ்பல்ஸ் ஒரு ஜென்டில் ஜெயிண்ட் தான். எக்ஸ்பல்ஸ் 200 4V 1.89 lakhs ஆன் ரோட் சென்னையில். 199.6cc single cylinder 4-valve oil cooled engine, 18.9 bhp at 8500 rpm and 17.35 Nm of peak torque at 6500 rpm. 66.5 mm bore, 57.5 mm stroke, 10.5:1 compression ratio, 5-speed manual gearbox ஒரு மாதிரி காட்டா தான் இருக்கும் and ஒரு humble wet multiplate clutch. 13 liter fuel tank capacity. Owner reported mileage ஒரு 40 km/L. நீங்கள் நிறுத்தி நிதானமாக ஓட்டினீங்கன்னா. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 270 mm. அதை பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க, ஏன்னா ப்ரோ வேரியண்ட்டில் தான் அது. அண்ட் சீட் ஹைட் கூட 891 mm. உயர்ந்த மனிதர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு சாய்ஸ். டாப் ஸ்பீடு வண்டி 115 km/h வரைக்கும் போகும். பட் அட்வைசபிள் க்ரூசிங் ஸ்பீடு 90 to 100 km/h தான். ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன், அது நம்ம கம்ப்ரெஷன் அண்ட் ரீபவுண்டை ஒரு அளவுக்கு நம்மளால் ஆல்டர் பண்ணிக்க முடியும். அண்ட் ரியரில் 10-step ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக். சிங்கிள் சேனல் ABS தான். 276 mm ஃப்ரண்ட் பிரேக்கு, 220 mm ரியர் பிரேக்கு. ஃப்ரண்ட்டில் 2 பிஸ்டன் இருக்கும். ஸ்போக் வீல்ஸ், ஒரு அழகான டைமண்ட் டைப் சாசி. ஃப்ரண்ட்டில், பேக்கில் ஹெட்லைட் அண்ட் டெயில் லைட் எல்லாமே LED தான். ஆனால் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலோஜன் பல்பு. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா இதில் ரோடு, ஆஃப் ரோடு அண்ட் ராலி ABS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ABS மோட் இருக்குது. எக்ஸ்பல்ஸ் 200 4V ஆன் ரோடு 1.89 lakhs. சிட்டியில் ஓட்ட சூப்பராக இருக்கும், நல்லா நிமிர்ந்து தாராளமாக ஓட்டலாம். சீட் கம்ஃபர்ட்டில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பைக் ஒரு நல்ல ஃபிட். இதில் ஒரு ரோட் வேரியண்ட் இருக்குது, T வேரியண்ட். ஹீரோவோட இந்த ப்ராடக்ட்டு ரிலையபிலிட்டி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறதுனால நல்ல ப்ராடக்டாக இருந்தோம், நல்ல வரவேற்பு இருந்தோம், 10வது இடத்துக்கு இது தள்ளப்பட்டிருக்கு. உயர்ந்த மனிதர்களுக்கு உன்னதமான ஒரு கோபுரம், மைண்டில் வச்சுக்கோங்க வளர்ந்த மனிதர்களா. ஓகே, அடுத்து ரேங்க் நம்பர் 9. ரொம்ப நாளாக கம்ப்யூட்டர் செக்மெண்ட்டாக கணக்கு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் அப்படின்னு ஒரு பைக்கை தயாரித்து விற்கிறாங்க. ஹண்டர் 350 1.8 lakhs ஆன் ரோட், அதாவது ஆரம்ப மாடல். 349.34cc single cylinder 2-valve air oil cooled engine, 20.2 bhp at 6100 rpm and 27 Nm of peak torque at 4000 rpm. 72 mm bore, 85.8 mm stroke, 9.5:1 compression ratio, 5-speed gearbox, wet multiplate clutch. மைலேஜ் 35 km/L அழகாக நீங்கள் பொறுமையாக ஓட்டினீங்கன்னா. அண்ட் 13 liter fuel tank. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 150 mm. அண்ட் வண்டியோட டாப் ஸ்பீடு 114 km/h வரைக்கும் அது ஈஸியாக போகும். டெலிஸ்கோபிக் 41 mm ஃபோர்க்கு முன்னாடி அது ஒரு 130 mm ட்ராவல் பண்ணோம். பின்னாடி ட்வின் டியூப் எமல்ஷன் ஷாக் அப்சார்பர்ஸ் வித் 6-step அட்ஜஸ்டபிள் ப்ரீலோட். இந்த சிஸ்டம் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். சிங்கிள் சேனல் ABS, 300 mm டிஸ்க்கு முன்னாடி, பின்னாடி ஒரு 153 mm ட்ரம் பிரேக்கு. ஸ்போக் வீல்ஸு. வண்டியோட கர்ப் வெயிட்டு வெறும் 177 kilograms தான். அண்ட் சீட் ஹைட்டு வெரி ஆக்சசிபிள் 800 mm. இது ஒரு டபுள் டவுன் டியூப் ஃப்ரேம் சாசியில் பண்ணியிருக்காங்க. இது மொத்த அசம்பிளியும் அழகாக டேக்காக பிடிச்சி வச்சுக்கும். அண்ட் வண்டியில் வைப்ரேஷன்ஸ் வெரி 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 மினிமல். ஸ்லோவாக ஓட்டினா க்ளோஸ் டு நன். LED கிடையாது, எல்லாமே ஹாலோஜன் பல்ப் தான். ஆரம்ப விலையில் சொல்கிறேன் நான். சிட்டிக்குன்னு படைக்கப்பட்ட ஒரு பைக். டூரிங்க்கு பேர் போன மீட்டியார் கிளாசிக் 350யோட அதே J சீரீஸ் இன்ஜின். இந்த ப்ரைஸில் ஒரு 350cc பைக்கா
அப்படின்ற ஆச்சரியம் இருந்தோம். 33 km/லிட்டர் மைலேஜ் வரும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தோம். 9வது இடத்துக்கு வந்ததுக்கான காரணம் பில்லியன் சீட் கம்ஃபர்ட் கொஞ்சம் இன்அடிக்வேட்டாக இருக்கிறதுனால தான். ஆஃப் ரோட்ஸில் 150 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் பத்துமாப்பா அப்படின்னு கேட்டால் 1980களில் ரோடே இல்லாத லடாக் மலைப்பகுதிகளை 135 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் மட்டுமே கொண்ட கிளாசிக் அண்ட் புல்லட் 350 கிளாசிக் 500 லெஜெண்ட்ஸை கேளுங்க, உங்கள் கேள்விக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. நம்ம இப்போ அடுத்து நம்பர் 8க்கு போவோம். அடுத்து ஒரு அட்வென்ச்சர் ஸ்டைல் டூரிங் மோட்டர் சைக்கிள், ஆனால் ஒரு ரிஃபைண்டான இன்ஜின் கொண்ட ஒரு கம்யூட்டர் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். CB200X by Honda, 1.84 lakhs on road, 184.4cc single cylinder 2-valve air-cooled engine, 17.03 bhp at 8500 rpm and 15.9 Nm of peak torque at 6000 rpm. 61 mm bore, 63 mm stroke, 9.5:1 compression ratio, ஒரு ஸ்மூத்தான 5-speed gearbox, அதை விட ஸ்மூத்தான ஒரு அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச், 12 liter fuel tank capacity, 42 km/liter மைலேஜ் வரும். நம்ம பொறுமையாக ஓட்டினா இக்கானமியில் மெயின்டைன் பண்ணால். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 167 which is very very good and டாப் ஸ்பீடு 130 km/h வரைக்கும் போகும் and அது ரொம்ப ஸ்மூத்தாக ப்ரீஸியாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் அப்சைட் டவுன் யூஎஸ்டி, பின்னாடி ஒரு மோனோ ஷாக், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான், 276 mm ஃப்ரண்ட் டிஸ்க்கு, 220 mm ரியர் டிஸ்க்கு, அலாய் வீல்ஸு அண்ட் வண்டியோட சீட் ஹைட்டு 810 mm. வண்டியோட கர்வ் வெயிட்டு ட்ரை டைப்பில் ஒரு 147 to 140 kg தான் இருக்கும். ஆல் எல்இடி செட்டப். அண்டர் 200cc நான் ஓட்டின பெஸ்ட்டு இன்ஜின் அப்படின்னா அது இது தான். 184cc Hornet இன்ஜின் தான் இது. ரிஃபைன் டு த கோர். ரொம்ப அழகான ஸ்டைலிங், டியூவல் பர்பஸ் டயர்ஸ் நம்மள ஆஃப் ரோடிங்க்கு என்கரேஜும் பண்ணோம். ஒரு நல்ல கம்யூட்டர், நல்ல டூரர், ரீசனபிள் ஆஃப் ரோடர் டூ. இது பிக் விங் ப்ராடக்ட் இல்லை, ஸோ சர்வீஸ் ரீச்சு நல்லாயிருக்கும் அண்ட் சர்வீஸ் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். அடுத்து ரேங்க் நம்பர் 7, ஒரு ப்ரோ கம்யூட்டர், அமேசிங் லோ அண்ட் மிட் ரேஞ்ச் டார்க். ஹோண்டாவோட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அதே பைக்கோட ஆக்சுவல் பைக் ஹோண்டா Hornet 2.0, 1.76 lakhs on road, 184.4cc single cylinder 2-valve air-cooled engine, 17.03 bhp at 8500 rpm and 15.9 Nm of peak torque at 6000 rpm, 61 mm bore, 63.09 mm stroke, 9.5:1 compression ratio, 5-speed gearbox, a very smooth one with assistant slipper clutch. 12 liter fuel tank capacity, 45 km/liter கிட்டக்க மைலேஜ் வரும். வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 167 அண்ட் டாப் ஸ்பீடு 130 km/h வரைக்கும் போகும். அப்சைட் டவுன் ஃப்ரண்ட் ஃபோக்கு, பின்னாடி மோனோ ஷாக்கு, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், 276 mm ஃப்ரண்ட்டு, 220 mm ரியர் டிஸ்க்கு, அலாய் வீல்ஸு. வண்டியோட கர்ப் வெயிட்டு 142 kg அண்ட் வண்டியோட சீட் ஹைட்டு குவைட் ஆக்சசிபிள் 790 mm. டைமண்ட் டைப் சாசி அண்ட் ஆல் எல்இடி செட்டப். இந்த வண்டியோட விலை 1.76 lakhs. பேலன்ஸ்டான சாசி, சூப்பரான சஸ்பென்ஷன் செட்டப், சிட்டிக்கு, டூரிங்க்கு, ஃபேமிலிக்கு பக்காவாக செட் ஆகும். மார்க்கெட்டில் நிறைய ஃபேன்சியான ரைவல்ஸ் இந்த விலைக்கு இன்னும் ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி விற்கிறதுனால இதுக்கு டேக்கர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க. ஆனால் மனிதர்களுள் இன்ஜினை பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க, ஓட்டும் போது மொபைலை பார்க்குறவங்களும் இருக்காங்க. அதனால தான் 7வது இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டார். விலையும் ஒரு காரணம். அடுத்து ரேங்க் நம்பர் 6, RTR 160 4V by TVS at 1.67 lakhs. ஒரு 160cc பைக்கில் ரைட் மோட் வச்சு கொடுக்க முடியும் அப்படின்னா அது டிவிஎஸ்ஸால் மட்டும்தான் முடியும். கிரேசியான R&D பீப்புள் உலாவர ஒரு காம்பவுண்டில் இருக்குது இது. 159.7cc single cylinder 4-valve engine, oil cooled, 16.2 bhp at 8000 rpm and 14.8 Nm of peak torque at 6500 rpm, 62 mm bore, 52.9 mm குட்டி ஷார்ட் ஸ்ட்ரோக்கு, 10.1:1 compression ratio, 5-speed gearbox, wet multiplate clutch தான். 12 liter fuel tank capacity, 45 km/liter வந்தால் பெரிய விஷயம். வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180 mm which is very very good and top speed ஈஸியாக வைப்ரேஷன்லாம் இல்லாமல் ஒரு 114 to 115 km/h வரைக்கும் இழுத்து விட்டுருங்களா. டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோக், பின்னாடி மோனோ ஷாக், டியூவல் சேனல் ஏபிஎஸோட, 270 mm ஃப்ரண்ட் டிஸ்க்கு, 240 mm ரியர் டிஸ்க்கு, ஃப்ரண்ட்டில் 2 பிஸ்டன் இருக்கும், அலாய் வீல்ஸு, டியூப்லெஸ் டயர்ஸ், ஆல் எல்இடி செட்டப்பு, கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர், ரேஸ் டியூன் ஃபியூல் இன்ஜெக்ஷன், கிளைட் த்ரூ டெக்னாலஜி, ரேஸ் டுவன் O3C இன்ஜின், இதெல்லாம் இதில் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸாக வழங்கப்படுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹார்னெட்டில் என்ன மிஸ் ஆச்சோ அதெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்பட மாட்டீங்க. இந்த வண்டியோட விலை 1.67 lakhs. இந்த வண்டியை வச்சு சிட்டியில் விளையாடலாம். ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தாக இருக்கிற ஒரு இன்ஜின். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கூட பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். வண்டியோட ப்ராடக்ட் குவாலிட்டி தான் சாலிடாக ஃபீல் ஆகாது.
டூரிங்க்கு சூப்பராக இருக்கும், ஆஃப் ரோடில் மேனேஜ் பண்ணிடலாம், ஃபேமிலிக்கும் செட் ஆகும், பில்லியன் அவ்வளோவா ஒன்றும் கஷ்டப்படாமல் உட்காந்துட்டு வருவாங்க. அடுத்து ரேங்க் நம்பர் 5. நேக்கட் பைக்ஸோட இன்ட்ரெஸ்ட் லெவலில் இந்தியன் மார்க்கெட்டில் தூண்டி விட்ட ஒரு பைக் அப்படின்னா அது யமஹாவோட FC தான். பவர் கம்மியாக இருந்தாலும் இன்ஜினோட பொட்டென்ஷியல் மாடு மாதிரி வேலை செய்யும். FZ fuel injected V4 at 1.6 lakhs. 149cc single cylinder 2 valve air cooled engine, 12.2 bhp and 13.3 newton meters of peak torque. 57.3 mm bore, 57.9 mm boxed out engine, 9.6:1 compression ratio, 5-speed gearbox, wet multi-plate clutch, 13-liter fuel tank capacity. And இந்த fuel tank கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா அது அப்படியே உள்ளே போய் வெளில வரும், ஏன்னா அதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி கொஞ்சம் ரொம்ப போராக இருக்கும். 48.5 km/L வந்தால் பெரிய விஷயம், பட் நீங்கள் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக ஓட்டினீங்கன்னா ஈஸியாக அந்த மைலேஜை அச்சீவ் பண்ண முடியும். 165 mm ground clearance which is very reasonable. And வண்டியோட டாப் ஸ்பீடு ஒரு 115 to 120 km/h. ஆனால் கம்ஃபர்டபுள் க்ரூசிங் ஸ்பீடுன்னு பார்த்தா 90 to 100 km/h தான். ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் ஃபோர்க்கு, பின்னாடி 7-step adjustable monoshock. And single channel ABS, 282 mm front, 220 mm rear disc, front 2 piston இருக்கும். Alloy wheels, tubeless tire on a diamond type chassis, all LED setup. வண்டியோட விலை 1.6 lakhs. கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன், சிட்டியில் ஈஸியாக ஓட்டலாம், நல்ல ஃபியூவல் எஃபிஷியன்சி. ஏற்கனவே நிறைய ஃபேமிலியில் இது ஆல்ரெடி ஒரு நபராக வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கு. டூரிங்க்கு க்ரூசிங் ஸ்பீடு ஒரு 90 km/h மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க அப்படின்னா பூர்ண சந்தோஷம் கேரண்டி. அடுத்து ரேங்க் நம்பர் 4ல் ஜிக்ஸர். பில் குவாலிட்டியில் இந்த செக்மெண்ட்டில் ஒரு பைக்குக்கு அவார்டு கொடுக்கணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஜிக்ஸர் கையில் குத்தரலாம். 155cc single cylinder 2 valve air cooled engine, 13.41 bhp at 8000 rpm and 13.8 newton meters of peak torque at 6000 rpm. 56 mm bore, 62.9 mm stroke, 9.8:1 compression ratio, 5-speed gearbox, or wet multi-plate clutch. 12-liter fuel tank capacity, 45 km/L mileage, ground clearance 160 mm which is reasonable, and top speed easy 115 km/h வரைக்கும் போய்டும். Front telescopic and பின்னாடி swing arm suspensions, single channel ABS, 226 mm front disc, 240 mm rear disc, front 2 piston, alloy wheels and tubeless tires. வண்டியோட weight very humble 141 kg and seat height 795 mm which is very accessible. All LED setup and வண்டியோட விலை 1.78 lakhs. ரைட் குவாலிட்டி சிட்டியில் மைல்டாக ஸ்டிஃபாக இருந்தாலும் சிட்டி யூஸ்க்கு ரொம்ப ரிலவெண்ட்டாக அடாப்டிவாக இருக்கும். ஹெட்லாம்ப் இல்யூமினேஷன் இஷ்யூவை தவிர சிட்டிக்கு, டூரிங்க்கு, ஃபேமிலிக்கு, பேட் ரோட்ஸ்க்கு ஒரு மனுஷனோட எல்லா பிரச்சனையையும் ஈஸியாக சால்வ் பண்ண முயற்சி பண்ணுற ஒரு நல்ல நண்பன் தான் சுசுகி ஜிக்ஸர். அடுத்து ரேங்க் நம்பர் 3, பஜாஜோட லேட்டஸ்ட் ப்ராடக்ட்டு. இந்த லிஸ்ட்டை நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன், இந்த பைக் வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. அப்டேட்டடாக யூனோ Pulsar N250 1.78 lakhs. 249cc single cylinder 2 valve oil cooled engine, 24.1 bhp at 8750 rpm and 21.5 newton meters of peak torque at 6500 rpm. 72 mm bore, 61.17 mm stroke, 10.3 plus or minus இன்னொரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, 1 compression ratio. 5-speed gearbox, அந்த 6th gear இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளான அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச். 40-liter fuel tank capacity, 35 km/L மைலேஜ் வரும். 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸு அண்ட் டாப் ஸ்பீட் ஒரு 130 to 131 km/h ஈஸியாக போயிடும், ஆனால் வைப்ரேஷன்ஸோடு போகும். 37 mm USD ஃப்ரண்ட் ஃபோக் அண்ட் பின்னாடி ஒரு மோனோஷாக், கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் ரியரில். டியூவல் சேனல் ABS, 300 mm ஃப்ரண்ட்டு, 230 mm ரியர் டிஸ்க், 2 பிஸ்டன் இருக்கும் முன்னாடி, அலாய் வீல்ஸ் அண்ட் டியூப்லெஸ் டயர்ஸ், ஆல் LED செட்டப் அண்ட் வண்டியோட விலை 1.78 lakhs. இந்த ப்ரைஸ்க்கு ABS மோட் கொண்டு டியூவல் சேனல் ABS, USD ஃபோர்க்கு, 250cc ஸ்ட்ராங் லோ அண்ட் மிட் ரேஞ்சை ஒரு பைக்கை ஆஃபர் பண்ண முடியும் அப்படின்னா அது இதுதான், அ ட்ரூ ஆல்ரவுண்டர், ட்ரஸ்ட் மீ. ரேங்க் நம்பர் 2, TVS பண்ணதுலேயே த பெஸ்ட் பைக்னா அது இதுதான், ரானின் கூட கிடையாது. இட் இஸ் தி RTR 200 4V, indigenously grown. RTR 200 4V 1.81 lakhs on road, 197.75cc single cylinder 4 valve oil cooled engine, 20.54 bhp at 9000 rpm and 17.25 newton meters of peak torque at 7250 rpm. 66 mm bore, 57.8 mm stroke, 10:1 compression ratio, 5-speed smooth gearbox with wet multiplate along with assistant slipper clutch,
12-liter fuel tank capacity, 38 km per liter mileage, 180 mm ground clearance, which is very very good. And வண்டியோட top speed 177 km per hour கிட்டக்க. கொஞ்சம் இழுத்தா 130 வரைக்கும் கூட போகும், பட் வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் கிக்கன் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஒரு மாதிரி எவிட்டபிளாக தெரியும். Dual channel ABS, 270 mm disc முன்னாடி, 240 mm disc பின்னாடி, ஃப்ரண்ட்டில் 2 piston and alloy wheels, tubeless tires. வண்டியில் ஒரு all LED setup, பட் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலோஜன். வண்டியோட விலை 1.81 lakhs to remind you. ஒரு ஸ்மூத்தான இன்ஜினு, சூப்பரான ரைட் குவாலிட்டி. அண்ட் இந்த ரெண்டாவது இடம் இந்த வண்டிக்கு கிடைச்சதுக்கு காரணம் ஆப்போ ப்ளூடூத்தோ இதெல்லாம் கிடையாது. இந்த லிஸ்ட்டில் அந்த ஃபேக்டருக்குலாம் இடமே கிடையாது. ஒரு கம்யூட்டராக, ஒரு டூரராக, ஒரு ஃபேமிலி மேனாக, அப்பப்போ வர ஆஃப் ரோட்ஸை கூட டேக்கிள் பண்ணுற மொத்த ஃபோர்ஸும் உள்ள பைக் தான் RTR 200 4V. பிளாஸ்டிக் குவாலிட்டி இஷ்யூ தவிர ஒழுங்காக மெயின்டைன் பண்ணால் பட்டாசாக உழைக்கும் இந்த பைக். அண்ட் நவ் நம்பர் 1. இந்த லிஸ்ட்டில் இது ஃபஸ்ட் பிளேஸ் வரலன்னா தான் ஆச்சரியப்படணும். Bajaj NS200, 1.87 lakhs on road, 199.5cc single cylinder 4 valve liquid cooled engine. இந்த செக்மெண்ட்லேயே நீங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு லிக்விட் கூல்ட் இதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 24.13 bhp at 9000 rpm and 18.74 Nm of peak torque, possibly around 7900 to 8000 rpm. 72 mm bore, 49 mm stroke, ஒரு 11.1:1 compression ratio. 6-speed gearbox, wet multi-plate clutch, 12-liter fuel tank capacity, 33 to 36 km per liter mileage வரும். ஏன்னா இந்த வண்டி ஓட்ட நல்லாயிருக்கும். கொஞ்சம் முறுக்கி ஓட்டிடுவோமா, அதில் மைலேஜ் கொஞ்சம் குறையும். பட் எப்படி ஓட்டினாலும் 32-33 உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 168 mm அண்ட் வண்டியோட டாப் ஸ்பீடு ஈஸியாக 125 km per hour ரீச் ஆகிடும். அதுக்கும் மேலே கூட போகும், பட் இஃப் யூ வாண்ட் டு புஷ் இட். ஃப்ரண்ட்டில் அப்சைட் டவுன் ஃபோர்க்கு பின்னாடி நைட்ராக்ஸ் மோனோ ஷாக் அப்சார்பர்ஸ் வித் கேனிஸ்டர்ஸ் அண்ட் dual channel ABS, 300 mm disc முன்னாடி, 230 mm disc பின்னாடி, 2 piston இருக்கு முன்னாடி, alloy wheels and tubeless tires. வண்டியோட weight 158 kilograms and seat height 805 mm னு நினைக்கிறேன், which is okay, fairly reasonable. ஒரு pressed steel perimeter frameல இது இருக்கும் அண்ட் வண்டியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப நிம்பிளாக இருக்கும். ஒரு all LED setup, split grab rails, LCD instrument cluster இதெல்லாம் இதில் அப்டேட் ஆகி வந்திருக்கு. NS200ஓட விலை 1.87 lakhs. பழைய டிசைன்னு சொன்னாலும் டிசைனுக்கு இன்றைக்கி வேலை கிடையாது. இன்றைக்கி இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் ப்ளேஸ் பிடிக்கணும்னா அது ஒரு நல்ல கம்யூட்டராக இருக்கணும். NSஓட ரைட் ஸ்டான்ஸு, வெயிட் பேலன்சிங், சீட் கம்ஃபர்ட்டு, டீசெண்டான மைலேஜ் இதுக்கு துணையாக நிற்கும். ஆஃப் ரோடில் போதுமான அளவுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸு, நிம்பிள்னஸ்ஸு, லைட் ஃபுட்டட் நேச்சர் இருக்கணும், விச் இஸ் தேர். ஸ்டிஃபான சஸ்பென்ஷன், பேட் ரோட்ஸில் காண்ட் ஏற்றினாலும் கொஞ்சம் ரைட் ஸ்டான்ஸை மெனிப்புலேட் பண்ணால் மேபி ஆஃப் ரோட்ஸில் என்ஜாய் கூட பண்ணிக்கலாமோ என்னமோ. பில்லியன் சீட் கம்ஃபர்ட் இஸ் டெஃபினெட்லி மேனேஜபிள் அண்ட் மை ரேங்க் number 1 is NS200. ஸோ மக்களே, அண்டர் 2 lakhsக்குன்னு வந்தால் இதுதான் டாப் 10 ஆல்ரவுண்டர் பைக் லிஸ்ட். இது என்னோட லிஸ்ட்டு. உங்கள் லிஸ்ட் என்ன மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முன்னப்பின்னா இருந்தால் பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம டச்சில் இருப்போம். ஒன்றை செய் அதனை இன்றே செய் அப்படின்ற நாட்கள்லாம் நகர்ந்து ஓரிரண்டாவது செய் அதை ஓரளவுக்காச்சும் செய் அப்படின்ற நாள் வந்துடுச்சு. க்ரேஸியாக எப்போது ஹாப்பியாக ஜாலியாக ஃபன்னாக இருங்க மக்களே, அதுதான் எனக்கு வேணும். ஓகே, பபாய். இப்படிக்கு என்றும் அன்புடன் அருண் என்னும் நான்.